இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. நவீன அமலாக்க அமைப்பை உடனடியாக வலுப்படுத்த வேண்டும். நாட்டில் பொது பாதுகாப்பை மேம்படுத்துவதற்கான நவீன காவல் கொள்கை மூலம் நவீன அமலாக்க அமைப்பை உடனடியாக வலுப்படுத்துவதில் அரசாங்கம் முதலீடு செய்ய வேண்டும் என்று டாக்டர் அஹமது சாஹித் ஹமிதி கூறினார். குற்றவியல் அச்சுறுத்தல்களை திறம்பட கையாளவும், சட்ட அமலாக்க செயல்முறையை விரைவுபடுத்தவும் வளர்ச்சி அடைந்த நாடுகள் இதுபோன்ற தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வருவதாக அவர் விளக்கினார். குற்றவியல் சவால்களை எதிர்கொள்ளும் செயல்திறனை அதிகரிக்க உறுப்பினர்களை முழுமையாக நம்பி இருக்காமல் இன்டர்போல் மற்றும் ஆசியானா போல் போன்ற அனைத்துலக அமைப்புகளால் அமல்படுத்தப்படும் செயல்பாட்டு முறைகளை பயன்படுத்த மலேசியா அறிவுறுத்தப்படுவதாக டாக்டர் அகமது தெரிவித்தார். அனைத்து ஆசியான் நாடுகளுக்கும் PDRM மற்றும் ஆசியானா போல் ஆகிய திறன்களில் நாம் நம்பிக்கை கொண்டுள்ளோம் என்றாலும் குற்றவாளிகள், குறிப்பாக இணைய குற்றவாளிகள் தங்கள் திறன்களையும் மேம்படுத்தியுள்ளனர். எனவே அமலாக்க அதிகாரிகள் தங்கள் திறன்களை மிஞ்ச வேண்டும் அல்லது குற்றவாளிகளுடன் ஒப்பிடும் போது மேலான நிலையை கொண்டிருக்க வேண்டும். அது ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றமாக இருந்தாலும் சரி, தனிநபராக இருந்தாலும் சரி, அல்லது எந்த குழுவாக இருந்தாலும் சரி, அது உடனடியாக செய்யப்பட வேண்டும் என்றார் அவர். அமெரிக்காவில் மீண்டும் டிக்டாக் பயன்பாட்டிற்கு அனுமதி. அமெரிக்காவில் டிக்டாக் செயலி தடை செய்யப்பட்டிருந்த நிலையில் நேற்று முதல் அது மீண்டும் செயல்பட தொடங்கியுள்ளது. அச்செயலியின் தடை உத்தரவை ஒத்திவைப்பதாக அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்ட டொனால்ட் ட்ரம்ப் வாக்குறுதி அளித்திருந்த வேளையில் சுமார் 12 மணி நேர தற்காலிக தடைக்கு பின்னர் அச்செயலி மீண்டும் செயல்பட தொடங்கியது. இணைய சேவை வழங்குநர்களுடன் ஒரு ஒப்பந்தத்தை மேற்கொண்டதோடு சேவையை மீட்டெடுக்கும் பணியில் மும்முரமாக ஈடுபட்டு வருவதாக டிக்டாக் நிறுவனம் தனது எக்ஸ் பதிவில் குறிப்பிட்டுள்ளது. இந்நிலையில் டிக்டாக் செயலியும் அதன் அகப்பக்கமும் தற்போது மீண்டும் செயல்பட தொடங்கியுள்ளன. அமெரிக்காவின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாக உள்ளது என்றும் மக்களின் தகவல்களை திருடுகிறார்கள் என்றும் குற்றம் சாட்டி அமெரிக்காவில் டிக்டாக் செயலிக்கு தடை விதிக்கப்பட்டது. தற்போது 17 கோடி அமெரிக்கர்களும் 70 லட்சம் சிறு வணிகர்களும் பயன்படுத்தும் இச்சேவையை தொடர்வதற்கு உதவிய ட்ரம்பிற்கு டிக்டாக் நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளது. மிஃப்தாவின் பேச்சுவார்த்தை மீண்டும் தொடரப்பட்டுள்ளது. மலேசியாவிற்கும் ஐரோப்பிய ஒன்றியத்திற்குமான சுயேட்சை வாணிப ஒப்பந்தம் MEUFTA-வின் பேச்சுவார்த்தை மீண்டும் தொடரப்பட்டுள்ளதாக பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிமும் ஐரோப்பிய ஒன்றிய அதிபர் உர்சுலா வான் டெர் லியனும் அறிவித்துள்ளனர். இதன்படி அவ்விரு தரப்புக்கும் இடையிலான இருவழி உறவுக்கான வரலாற்று தருணம் உருவாகியுள்ளது. 2025ஆம் ஆண்டு ஜனவரி 19 20ஆம் தேதி வரைக்குமான நிதி அமைச்சருமான ஸ்ரீ அன்வாரின் பெல்ஜியம் பிரசிற்கான பயணத்தை முன்னிட்டு இந்த அறிவிப்பு செய்யப்பட்டுள்ளது. இந்த பேச்சுவார்த்தை தொடரப்பட்டது மலேசிய பொருளாதாரத்திற்கும் உலகின் மிகப்பெரிய வர்த்தக பகுதிகளில் ஒன்றுக்குமான தொடர்பை வலுப்படுத்தும் முயற்சியில் முக்கிய அடைவு நிலையை காட்டுகிறது. அதோடு மலேசியாவுக்கான வர்த்தக பங்காளி மற்றும் முதன்மை முதலீட்டாளர்கள் இடையிலான ஐரோப்பிய ஒன்றியத்தின் மேலும் நெருக்கமான உறுதிப்பாட்டை பிரதிபலிப்பதாக பிரதமர் துறை அலுவலகம் நேற்று வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. ஆசியான் குறு சிறு நடுத்தர வர்த்தகங்களை வலுப்படுத்த மலேசியா வலியுறுத்து. 2025ஆம் ஆண்டின் ஆசியானுக்கு தலைமை ஏற்று உள்ளடக்கம் மற்றும் நிலைத்தன்மைக்கு முக்கியத்துவம் அளிக்கும் மலேசியா குறு சிறு மற்றும் நடுத்தர வர்த்தகங்களை வலுப்படுத்தவும் வலியுறுத்துகிறது. மலேசிய மடானியின் கொள்கைக்கு ஏற்ப வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதையும் சமூகத்தின் அனைத்து பிரிவுகளுக்கும் சமமான வாய்ப்பு வழங்கப்படுவதையும் மலேசியா இலக்காக கொண்டுள்ள நிலையில் இதில் யாரும் பின்தங்கி விடாததும் உறுதி செய்யப்படும் என்று வெளியுறவு அமைச்சர் ஸ்ரீ முகமது ஹசான் தெரிவித்தார். உள்ளடக்கம் பொருளாதார திட்டங்களுக்கு அப்பாற்பட்டு விரிவுபடும் வேளையில் வட்டார ஒருமைப்பாட்டிற்கான உறுதியை பிரதிபலிக்கும் வகையில் திமோர் லெஸ்டே உட்பட 11 உறுப்பு நாடுகளும் முழுமையாக அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று தலைமை பொறுப்பேற்றிருக்கும் மலேசியா அழைப்பு விடுத்துள்ளது. ஆசியான் 58வது ஆண்டை எட்டியிருக்கும் நிலையில் பல நாடுகளுக்கு இடையிலான உறவுகளை வலுப்படுத்துவதற்கு அதன் தலைவர்களும் மக்களும் கொண்டுள்ள உறுதியை காட்டுவதாக ஸ்ரீ முகமது ஹசான் தெரிவித்தார். இந்திய பொது பூப்பந்து பட்டத்தை கைப்பற்றியது மலேசியா. இந்திய பொது பூப்பந்து போட்டியின் கலப்பு இரட்டையர் வெற்றியாளரான பட்டத்தை மலேசியாவின் கொக்சியா
நூர் இசுதீன் ரம்சானி ஜோடி கைப்பற்றியது. அரையிறுதியில் உபசரணை நாட்டினரை தோற்கடித்த மலேசிய ஜோடி நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் தென்கொரியாவின் முன்னணி ஆட்டக்காரர்களை வீழ்த்தியது. மலேசிய பொது பூப்பந்து போட்டியில் கடந்த வாரம் தோல்வி அடைந்த கோசி பேய் நூர் இசுதீன் ரம்சானி ஜோடி இந்த இறுதி ஆட்டத்தில் சாதனை படைத்துள்ளனர். இந்திரா காந்தி அரங்கில் நடைபெற்ற இவ்வாட்டத்தில் அவர்கள் தென்கொரியாவை சேர்ந்த கிம் வான் ஹோ சியோ சியோங் ஜே இணையரை கடும் போராட்டத்திற்கு பின்னர் தோற்கடித்தனர். 21-15 என்ற முதல் செட்டை வென்ற மலேசிய இணை இரண்டாம் செட்டில் 21-13 என்று தோல்வி கண்டது. வெற்றியாளரை நிர்ணயிக்கும் மூன்றாம் செட்டில் அபார ஆட்டத்தை வெளிப்படுத்திய கோய்சிபே நூர் இசுதீன் ரம்சானி இணை 21-16 என்ற புள்ளிகளில் சூப்பர் 750 தகுதி கொண்ட இப்போட்டியின் பட்டத்தை வென்றனர். ஒவ்வொரு மலேசியரும் வாக்களிப்பதற்கு தேர்தல் ஆணையம் வாய்ப்பளிக்க வேண்டும். வெளிநாடுகளில் வசிக்கும் மலேசியர்களுக்கும் உள்நாட்டினர் போன்று தேர்தலில் வாக்களிப்பதற்கான உரிமை இருக்க வேண்டும். வெளிநாடுகளில் உள்ள மலேசியர்கள் எதிர்நோக்கும் அஞ்சல் வாக்குகள் தொடர்பான பிரச்சினை குறித்து முன்னதாக எஸ்பிஆர் எனப்படும் தேர்தல் ஆணையத்திடம் எழுப்பியிருப்பதாக பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். தேர்தல் ஆணையம் ஒரு சுயேட்சை அமைப்பாக இருந்தாலும் இந்த விவகாரம் குறித்து அவர்களிடம் பேசியுள்ளதாக டாக்டர் ஸ்ரீ அன்வார் கூறினார். வாக்களிப்பதற்கு ஒவ்வொரு மலேசியருக்கும் தேர்தல் ஆணையம் வாய்ப்பளிக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். ஞாயிற்றுக்கிழமை பெல்ஜியம் பிரசில் உள்ள புலம்பெயர்ந்த சுமார் 200 மலேசியர்களுடனான சந்திப்பு நிகழ்ச்சியின் போது அன்வார் அவ்வாறு கூறினார். ஒவ்வொரு முறையும் மலேசியாவில் தேர்தல் நடைபெறும் போது வெளிநாடுகளில் உள்ள மலேசியர்கள் எதிர்நோக்கும் சிரமம் குறித்து கேள்வி எழுப்பப்பட்ட போது ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி பெல்ஜியத்திற்கு 2 நாட்கள் பயணம் மேற்கொண்டிருக்கும் அன்வார் அவ்வாறு குறிப்பிட்டார். தூதரகம் மூலம் அல்லாமல் இதற்காக கூடுதலாக செலவானாலும் மக்கள் வந்து வாக்களிப்பதற்கு சில வழிமுறையை பயன்படுத்துமாறு அவர் ஆலோசனை வழங்கினார். சீன புத்தாண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு கூடுதலாக 2 பயண சேவை. சீன புத்தாண்டை முன்னிட்டு கிராத்தாபி டானாமிலாயு நிறுவனம் KTMP ஒதுக்கிய 2,70,000 டிக்கெட்டுகளில் இதுவரை 2,10,000 டிக்கெட்டுகள் விற்று தீர்ந்துள்ளன. மேலும் கோலாலம்பூரில் இருந்து பினாங்கு வடவத் செல்ல நாள் ஒன்றுக்கு கூடுதலாக 2 பயண சேவை KTMP வழங்கியுள்ளதாக போக்குவரத்து அமைச்சர் அந்தோனிலு கூறினார். அதனால்தான் அதிகமானவை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. அவற்றில் பெரும்பாலானவை திரும்பும் பயணமாக இருப்பதால் கூட்ட நெரிசல் குறைவாக இருக்கலாம். ஒட்டுமொத்தமாக வீடு திரும்புவதற்கான டிக்கெட்டுகளில் அதிகமானோர் கோலாலம்பூர் முதல் ஈப்போ மற்றும் KL வடவத் ஆகிய இடங்களுக்கு அதிகம் செல்வதாக நாங்கள் கருதுகிறோம் என்றார் அவர். நேற்று KNPB-யின் EMU மையத்தில் ETS வகுப்பு 93 ரயில் பராமரிப்பு பழுதுபார்ப்பு மற்றும் மறுசீரமைப்பு திட்டம் MRO-வை போக்குவரத்து அமைச்சிடம் ஒப்படைத்த பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் அவ்வாறு கூறினார்.